வணக்கம். என்னோட பேர் பிரபாகரன். சிவகங்கை மாவட்டத்தில் நகர தொண்டரணியில் அமைப்பாளராக இருக்கேன். சிவகங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி பூத் முகவர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த பூத் முகவர் கருத்தரங்கத்தில் நேரமின்மை காரணமாக என்னால் அன்னைக்கு பேச முடியல. அதனால இன்னைக்கு பூத் முகவர்களோட பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மொத்தமாக அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ பூத்கள் இருக்குது, சிவகங்கையில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 67,000 பூத்கள் இருக்கு. அதில் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 742 பூத்கள் இருக்கு. இது வந்து எதை சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, சிவகங்கை சேர்த்து சொல்றேன். இதில் சிவகங்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 186 பூத்கள் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பூத் முகவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூத்லையும் வாக்குச்சாவடி பெட்டி வந்ததுலேருந்து அதை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பெட்டிக்கு நம்ம தான் பொறுப்பு. அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மார்க் ஓட்டிங் நடத்துவாங்க. அப்போவே நம்ம அதில் வந்து அந்த பெட்டி வந்து சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர்கள் வரும்பொழுது அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை செக் பண்ணிட்டு அவங்கள ஓட்டு போட வைக்கிறது. அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணும்போது தேவையில்லாத ஓட்டுகள், அதாவது கள்ள ஓட்டுகள் போடுவதை நம்ம முழுசாக தவிர்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்குறது, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு போட வைக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குச்சாவடியில் கரெக்டான டைம் வரைக்கும் அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் வாக்குச்சாவடியில் வாக்கு நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. எல்லா டைமுமே நம்மளோட இங்கே மொத்தம் இருக்க சிவகங்கையில் இருக்க 176 வாக்குச்சாவடியிலையுமே கரெக்டான முறையில் வாக்கு போலிங் நடந்தால் மட்டும்தான் நம்ம சார்பாக நிறுத்தப்படுற வேட்பாளர் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் கூட கள்ள ஓட்டுகளோ இல்லை ஏதாவது முறைகேடுகளோ நடந்துச்சு அப்படின்னா அவரால் ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸை கரெக்டாக நடத்தி முடிக்கணும். ஏதாவது உங்களுக்கு அந்த இடத்துல சிரமங்கள் இருக்கு அப்படின்னா அங்கே எல்லா இடத்துலையுமே அந்தந்த பகுதியை சார்ந்த பூத் மெம்பரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் அந்த ஏரியா மக்களோட ஃபேஸ் வேல்யூவாகவும் இருப்பாங்க. அவங்கள வச்சும் ஓட்டுகள் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே நம்ம கட்சியின் சார்ந்த கிளை தலைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு அந்த இடத்துல கொரிஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணவும் உங்களுக்கு வசதிகள் இருக்கும். அனைவருமே இந்த பொறுப்புகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓட் போலிங் டேட் அன்னைக்கு நடந்துப்பீங்க அப்படின்றத நம்புவோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நன்னன் என் தளபதி சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக இருப்போம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ.